5G என்பதற்கு உங்களின் தற்போதைய ஏர்டெல் சேவைகளை பற்றி விசாரிக்க விரும்பினால் 1 அழுத்தவும். புதிய சேவைகளை வாங்குவதற்கு 2 அழுத்தவும். ஸ்போர்ட்ஸ் சேனலை ஆக்டிவேட் செய்ய 1 அழுத்தவும். வைஃபை அல்லது டிடிஎச் வேலை செய்யவில்லை, இது தொடர்பான புகாரை பதிவு செய்ய 2 அழுத்தவும். செல்ஃப் சர்வீஸ்க்காக 3 அழுத்தவும். உங்கள் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் டீமுடன் பேச 4 அழுத்தவும். தயவு செய்து உங்கள் அழைப்பு மாற்றப்படும் வரை காத்திருக்கவும். சேவையின் தரத்தை சரிபார்க்க இந்த அழைப்பு ரெக்கார்ட் செய்யப்படலாம். Good morning, Mr. Karthikeyan. I'm Lakshmi from a dedicated Airtel relationship team. How may I assist you? லக்ஷ்மி, மிக காலை வணக்கம். இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு புது சிம் எடுக்கணும், போஸ்ட் பெய்ட் சிம் எடுக்கணும், சரிங்களா? அதுல எனக்கு ஏர்டெல் செக்யூருங்கிற சர்வீஸ் வேணும். அப்படின்னா நான் எந்த பிளான் சூஸ் பண்றது? நியூ சிம் கார்டுல உங்களுக்கு ஏர்டெல் நியூ சிம் கார்டு இந்த இது நான் ஏர்டெல் பிளாக்ல இருக்கேன், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் புது நியூ போஸ்ட் பெய்ட் சிம் தனியா எங்க அப்பா பேர்ல எடுக்கணும், சரிங்களா? இல்ல எங்க அம்மா பேர்ல எடுக்கணும், சரிங்களா? அதுல எனக்கு ஏர்டெல் செக்யூருங்கிற சர்வீஸ் வேணும். அந்த சர்வீஸ் வேணும்னா என்ன பிளான் நான் எடுக்கணும்? இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப சிம்பிள். ஏர்டெல் செக்யூர்னு ஒரு சர்வீஸ் உங்ககிட்ட இருக்குங்கிறது தெரியுமா? இருக்கு சார். அந்த சர்வீஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், உங்களுக்கு ஹேண்ட்செட் எதுனா டேமேஜ் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஏர்டெல் செக்யூர்ல ஆப்ஷன் இருக்கு, ஏர்டெல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஏர்டெல் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் லாகின் பண்ணும். லாகின் பண்ணிட்டு அங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ல கிளைம் சொல்லிட்டு காட்டும். கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். டீடைல்ஸ் எல்லாம் போன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ரெஜிஸ்டர் ஆயிரும். அவ்வளவுதான். அப்புறமா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் சார். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பில்லு அது கேட்கும், அதெல்லாம் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அதான் சரி, ஓகேங்க. இப்போ என்ன பிளான் எடுத்தா ஏர்டெல் செக்யூர் கிடைக்கும்? புது சிம்னே வச்சுங்க. இது ப்ரீபெய்ட் டு போஸ்ட்பெய்ட் எல்லாம் வேண்டாம். புது சிம் என்ன பிளான்ல எடுத்தா எனக்கு ஏர்டெல் செக்யூர் தருவீங்க? ஏர்டெல் செக்யூர்ங்கிற சர்வீஸ் இருக்கா இல்லையா? சார், நம்மளுக்கு இப்ப எப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா? என்னோட நம்பர் பத்தி பேசவே வேண்டாம். புது சிம் புது நம்பர் எடுக்கிறோம், அதுக்கு ஏர்டெல் செக்யூர் எடுக்கணும், அதுக்கு ஏர்டெல் செக்யூர் வேணும். என்ன பிளான் எடுக்கணும்னு கேக்குறேன் நானு. போஸ்ட்பெய்ட் பிளான் புது சிம் எடுக்க போறேன், அதுல ஏர்டெல் செக்யூர் வேணும். என்ன பிளான் நான் எடுக்கணும்னு நான் கேக்குறேன். ப்ரீவியஸா 499ல இருந்த பிளான்ல ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா ஏர்டெல் செக்யூர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 499 பிளான் 549 ஆயிடுச்சு, சரிங்களா? அதுல ஏர்டெல் செக்யூர் கிடைக்குமா இல்ல என்ன பிளான் எடுக்கணும்னு கேக்குறேன் நான். மேடம், அதுக்கு முன்னாடி ஏர்டெல் செக்யூர்ங்கிற ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். ஏர்டெல் செக்யூர் இருக்கு. ஓகே. Here second sir, kindly stay connected. இருக்கேங்க மேடம். நான் செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன் சார். Here second sir, details வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். லைன்ல கனெக்ட் ஆகுங்க. இருக்கேங்க மேடம். நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ஏர்டெல் ஸ்டோர்ல தான் இருக்கேன் நான். சரிங்க சார். அந்த டீடைல் எனக்கு எதுக்கு சொல்றீங்க சார்? இல்ல, தகவல் சொல்றேன். இன்ஸ்டோர்ல இருந்து எனக்கு டீடைல்ஸ் கிடைக்கல அப்படிங்கறதுக்காக சொல்றேன். நீங்க பாத்துட்டு இருங்க மேடம், ஒரு நிமிஷம். சரிங்க சார். சித்ரா மேடம்,
இப்போ ஒரு நியூ சிம் எடுக்கணும், நியூ நம்பர் எடுக்கிறோம், எனக்கு ஏர்டெல் செக்யூர் வேணும், என்ன பிளான் யூஸ் பண்ணா எனக்கு தந்துருவீங்க கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? சார் உங்க கால் வந்து ஹோல்ட்ல பேஸ் பண்ணலாமா சார்? ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணணும். போடுங்க. For being on hold, I really appreciate your time and patience. Sorry for the long hold. Sir, a few seconds. line connect ஆகுங்க. நான் வெரிஃபை பண்ணிட்டேன் டீடைல். ஓகே. பிகாஸ் சில பிராண்ட் ஃபோன்ஸ் மட்டும் தான் ஏர்டெல் செக்யூர் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நான் செக் பண்ணிட்டு எந்த சில பிராண்டுக்கு மட்டும் தான். அது எனக்கு தெரியுங்க என்ன பிராண்ட்னு. அதெல்லாம் நான் வெப்சைட்லயே பார்த்துட்டேன். சரிங்க சார், அந்த பிராண்ட் டீடைல்ஸ் வந்து செக் பண்றேன் நானு. பிகாஸ் அந்த பிராண்டுக்கு தான் வந்து எலிஜிபிள். சாம்சங், ஷாமி, ஓப்போ இதெல்லாமே இருக்கு. few seconds sir. டீடைல்ஸ் எங்க சிஸ்டம்ல காட்டணும் இல்லையா சார், அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்க சிஸ்டம்ல ஏற்கனவே பார்த்துட்டேன். லோட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ சார் இங்க வந்து நீங்க பேசிக் பிளான் நீங்க எடுத்துக்கலாம். பிரைமரி இது வந்து 449 வந்து பிளான் இருக்கு. இப்போ நியூ அப்டேட் பண்ணிருக்காங்க. என்ன பிளான்? 449 449 பிளான் எடுத்தாலே ஏர்டெல் செக்யூர் வந்துருங்களா? எஸ் சார், நீங்க வந்து 44 பிளான் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் உங்க போன் வந்து எலிஜிபிளா இருக்கணும். ஆப்பிள், சாம்சங், ஜெமி, லைக் விவோ, ஓப்போ, ஹெச்டிசி, லைக் சோனி, ஓகே கூகுள். ஓகே ஓகே. 449 போனாலே வந்து அப்கிரேட் ஆயிரும். 449 449. எஸ் சார், 449 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லைக் அந்த பிளான்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிளைம் பண்ணணும். அது டைரக்டா ஓகே, அதெல்லாம் பண்ணிக்கலாங்க, அதெல்லாம் தெரியும் எனக்கு. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நான் வந்து என்ன பிளான்ல இருக்கேன்? நீங்க வந்துட்டு 399 பிளான்ல இருக்கீங்க சார். நான் வந்து அப்கிரேட் ஆனேன்னா எனக்கு ஏர்டெல் செக்யூர் கிடைக்குமா? உங்களுக்கு வந்துட்டு நீங்க அப்கிரேட் டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி. டிவைஸை விடுங்க. டிவைஸ் நான் புதுசு வாங்கிக்கிறேன் சரிங்களா? புதுசு வாங்கினா தானே கிளைம் பண்ண முடியும். இப்ப நான் வந்து பழைய டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? அதனால நான் டிவைஸ் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிளான் அப்கிரேட் பண்ணா ஏர்டெல் செக்யூரிட்டி தருவீங்க? சார் பேசிக் பிளான்லயே இருக்கும் சார். உங்களுக்கு வந்து எனக்கு இல்ல. 449 இப்ப நான் 399ல இருக்கேன்.
அதான் சார் நான் சொன்னேன் இல்லையா 449 பிளான், அந்த பிளான் எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணணும். அது அவங்க இருந்து வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க 24 to 48 hours ஸ்டார்ட் டைம்ல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆஃபர் வந்துட்டு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல கிளைம் பண்ண முடியும். இதுதான் ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். எப்படி நான் இது பண்றது மறுபடியும் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணணும் டீடைல்ஸ் வந்துட்டு ஏர்டெல் எந்த செக்யூரிட்டி வெப்சைட்ல? www.airtel.com இந்த வெப்சைட்ல .com-க்குள்ள போய் என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் காட்டும் சார் ஸ்கிரீன்ல. உங்களுக்கு வந்து அந்த டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. 24 to 48 hours ஸ்டார்ட் டைம்க்குள்ள உங்களுக்கு அப்டேட் காட்டும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு வந்து 449லயே எனக்கு ஏர்டெல் செக்யூர் இருக்குன்னு சொல்றீங்க. எஸ் சார் 449லயே இருக்கும் உங்களுக்கு. எந்த பிளான் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அது கிளைம் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அது வந்து கிளைம் பண்ண அதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகும். சரி, டைரக்டா நான் இப்ப வந்து update ஆகாது. 449க்கு அப்கிரேட் ஆனேன்னா கிடைக்கும்னு சொல்றீங்க, கரெக்டா? சார் சொன்னதே எத்தனை வாட்டி சார் சொல்லணும் உங்களுக்கு? அதான் நான் இப்ப 449க்கு இப்ப அப்கிரேட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் ஏர்டெல் வெப்சைட்ல போய் ஏர்டெல் தேங்க்ஸ் ரிலேட்டடா அந்த வெப்சைட்ல எந்த இடத்துல காமிக்கணும் எல்லாம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இப்ப பிளான் அப்கிரேட் பண்ணிட்டா 449க்கு சார் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வந்து பிளான் வந்து அப்டேட் ஆயிடும் அது. ஏன்னா பேசிக் பிளான் இப்போ வந்து 449ல தான் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்துட்டு உங்களுக்கு. சரிங்களா? இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு கிளியரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஏர்டெல் அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களால தேங்க்ஸ் பெனிஃபிட்ல ஏர்டெல் செக்யூர் வந்து பெனிஃபிட் வந்து விசிபிளா இருக்கலன்னு செக் பண்ணி விசிபிளா பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த டீடைல்ஸும் அதுல வந்து காட்டலையா உங்களுக்கு? ஏர்டெல் செக்யூரை பத்தி அந்த ஐகானே இல்ல. பெருசா ஒரு ஐகான் இருக்கும்ல, அது இல்லவே இல்ல. ஃபியூ செகண்ட்ஸ் சார் லைன்ல கனெக்ட் ஆகுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குமா? எனக்குன்னே விழுக மாட்டேங்க. உங்களுக்கு வந்து பேனரே விசிபிளா இல்லைங்களா அதுல வந்துட்டு? எதுங்க பேனர் வந்துட்டு உங்களுக்கு இல்ல ஏர்டெல் இல்ல 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 சரி உங்க சிம் கார்டு இருக்கு இல்லையா, வேற ஹேண்ட்செட்ல வந்து இன்சர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ என்ன செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் வந்துட்டு இது வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுது. அது அப்டேட் ஆயிடுச்சுன்னா நான் ரிக்வஸ்ட் வந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி அப்டேட் ஆன மொபைல்ல கூட உங்களுக்கு வந்துட்டு ஏர்டெல் செக்யூர் ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இன்னொரு டிவைஸ்லயும் போட்டு பார்த்தாச்சு, அதுலயும் ஏர்டெல் செக்யூர் வரல. சரி இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது இல்ல நான் நேத்து நைட்டு தான் செக் பண்ணி பார்த்தேன் டவுட்ல. அதான் சார் இப்போ வந்துட்டு வேற டிவைஸ்ல தான் இருக்கணும் அந்த சிம் கார்டு வந்துட்டு. வேற டிவைஸ்ல இருந்து தான் நான் பார்த்தேன். சரிங்களா, அது வரல. சார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? சொல்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ வந்துட்டு இப்போதைக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அப்டேட் ஆகணும் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸ்மார்ட் போன் வந்துட்டு. இப்போதைக்கு ரிக்வஸ்ட் வந்து எடுக்க முடியாது. ஏர்டெல் செக்யூர் டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. வேற அப்டேட்டட் போன்ல இருக்கும் போது அப்ப நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல லாகின் பண்ணி பாப்பீங்க இல்லைங்களா, அப்ப அப்டேட் ஆகல அப்ப வந்து காட்டல அப்படின்னா எங்க ஸ்கிரீன்ல காட்டும் இந்த மாதிரி லைக் ரிக்வஸ்ட் எடுக்க. இப்போ வேற போன்ல இருந்துட்டு நான் போட்டுட்டு கால் பண்ணணும் உங்களுக்கு, கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அந்த மாதிரி கால் பண்ணீங்கன்னா எங்களுக்கு விசிபிளா இருக்கும் ரிக்வஸ்ட் வந்து எடுக்க சொல்லி டேஷ்போர்ட் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி எங்களால ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு புது டிவைஸ் ஏதாவது வாங்கின டிவைஸ்ல ஏர்டெல் செக்யூர் காமிக்கிறதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அதே டிவைஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த டிவைஸ் வந்து ஏர்டெல் செக்யூர் காமிக்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு காமிக்கலன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்க சிஸ்டம்ல காட்டும். இப்போ வந்து நம்ம எந்த போன்ல சிம் கார்டு போட்டிருக்கோமோ அந்த போனோட டீடைல்ஸ் தான் இங்க காட்டும். என்னோட போனோட டீடைல்ஸ் உங்களுக்கு காமிக்குது இல்ல? Realme 240 6.3C21i அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது எனக்கு. இப்ப காமிக்கிறது. இப்ப வேற டிவைஸ்ல இருந்து போட்டு கால் பண்ணி அதுல ஏர்டெல் தேங்க்ஸ் ஒர்க் ஆகலன்னா நான் உங்களுக்கு அந்த டிவைஸ்ல இருந்து கால் பண்ணி சொன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் எடுக்கலன்னு சொல்லலாம், கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து டேஷ்போர்ட் காட்டலன்னு சொன்னீங்கன்னா எங்க ரிக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்க சொல்லும் எங்களுக்கு. அப்ப ரிக்வஸ்டா எடுத்துக்கலாம் அது. இப்போ என்ன காட்டுது எனக்கு டிவைஸ் வந்து அப்டேட் ஆகணும், அதுக்கு நீ ரிக்வஸ்ட் வந்து எடுக்க முடியாது. சரி, நான் வேற டிவைஸ்ல மாத்திட்டு
உங்களுக்கு அதுல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி லக்ஷ்மி மேடம் சொன்னாங்க, இந்த டிவைஸ்ல ஏர்டெல் செக்யூர் காமிக்கல ஏர்டெல் தேங்க்ஸ்ல வேற டிவைஸ் புது டிவைஸ்ல ஒன்னு போட்டுட்டு அதுல காட்டுதா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க. காட்டலன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி டிவைஸ்ல ஏர்டெல் செக்யூர் காமிக்க மாட்டேங்குதுன்னு ரெக்வஸ்ட் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? சரி சார், நீங்க சொல்லலாம். நீங்க இது வந்து அப்டேட்டட் டிவைஸ் இல்ல, அப்டேட்டட் டிவைஸ்ல இன்சர்ட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்கு. சரிங்களா? அப்டேட்டட் டிவைஸ்னா என்ன இருக்கும்? அப்டேட்டட் டிவைஸ்னா இந்த டைம் டிவைஸ்க்கு வந்து தர மாட்டாங்க. இப்போ வந்து இன்னும் லைக் அப்டேட்டட் டிவைஸ் இருக்கும் இல்லைங்களா, ஆப்பிள் சாம்சங் அந்த மாதிரி, அதுல வந்து insert ஆமாங்க, பண்ணிட்டு- இது ஷாமி போனுங்க. இது ஷாமின்னு தானே காமிக்குது. இல்ல சார், ஷாமினே காமிக்கலையா? இல்ல. இது என்ன டிவைஸ்னா தெரியுமா? அதான் சார் நான் சொன்னேனே உங்களுக்கு. என்ன டிவைஸோட ஹேண்ட்செட் மாடல் வந்துட்டு 24069PC 21i அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசிட்டு இருக்கிற போனோட மாடல் வந்து ஷாமில போகோ F6 லான்ச் பண்ண டேட் வந்து May 29. உங்க டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆகலன்னு நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? சரிங்க சார், இப்போ வேற டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க சார் உங்களுக்கு. சரி, ஓகேங்க. இது தவிர்த்து வேற தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? டிவைஸ் அப்டேட் வேற புது டிவைஸ் 1 இயர்க்குள்ள வாங்கின டிவைஸ்க்குள்ள நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரிங்க சார், இன்ஃபார்ம் பண்ணுங்க. கேட்டுங்களா? சரிங்க சார், இது தவிர்த்து வேற தகவல் தெரிஞ்சுக்கணும்னு இந்த நினைக்கிறீங்களா? தகவலே சரியா எனக்கு தரல. நான் இதே புதுசா ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். கேட்டுங்களா? Thank you for reaching out to us at Airtel. Your feedback makes us better every day. ஓகே, ஓகே.